கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. 128 சங்கீதம் 5 நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று வாசிக்கிறோம். நம்முடைய ஜீவ கால பரியந்தமும் நாம் எருசலேமின் வாழ்வை கண்டு அனுபவிக்க வேண்டுமென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முதலாவது நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் நாம் அந்த எருசலேமின் வாழ்வை கண்டு அனுபவிக்கிறவர்களாய் இருப்போம். இந்த எருசலேம் என்பது கர்த்தருடைய சிங்காசனம் என்று எரேமியா 3 நாம் வாசிக்கிறோம். அது தேவ ஆலயம் உள்ள பட்டணம், பரிசுத்த நகரம், சத்திய நகரம் என்று வேதம் சொல்கிறது. சகரியா 8 எருசலேமின் நடுவில் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். தேவன் அது நடுவில் வாசம் பண்ணுகிறார், அது அசையாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் மையத்திலே தேவன் வாசம் பண்ணுவாரானால் நமக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் தந்து கொண்டே இருப்பார். அது எருசலேமின் வாழ்வாகத்தான் இருக்கும். இந்த எருசலேமுக்குடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாம் பார்க்க வேண்டுமென்றால் 122 சங்கீதத்திலே நாம் அதை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். நாம் ஆலயத்திற்கு போகிற அனுபவம் அங்கு காணப்படுகிறது. ஆராதிக்கிற அனுபவம், துதிக்கிற அனுபவம், ஜெபிக்கிற வேதம் வாசிக்கிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் நாம் எருசலேமின் வாழ்வை நிச்சயமாகவே காண்போம். தொடர்ந்து நாம் வாசிப்போமானால் அங்கு ஒருவருக்கொருவர் இசைவு உண்டாகிறது, நியாயம் வெளிப்படுகிறது, சமாதானம் பிறக்கிறது, சுகம் உண்டாகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள்ளே அங்கு உறவு பலப்படுத்தப்படுகிறது, நன்மை உண்டாகிறது என்று வாசிக்கிறோம். இத்தனையும் நிறைந்ததுதான் எருசலேமின் வாழ்வு. இப்படிப்பட்ட எருசலேமின் வாழ்வுக்குள்ளாய் நாம் கட்டப்படுவோமானால் தேவன் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை தருகிறார் என்றால், ஏசாயா 51 அவர் பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமின் மேலே ஆதரவாய் இருக்கிறாராம். அவர் நம்மை எல்லா கண்ணிகளுக்கும் விலக்கி விடுவிக்க தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நமக்காய் தீவிரமாய் கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஏசாயா 62 இரவும் பகலும் அவர் ஜாமக்காரரை கட்டளையிடுகிறவராயிருக்கிறாராம். அந்த பட்டணத்திலே அந்த எருசலேமின் வாழ்வை நாம் அனுபவிக்கும் பொழுது இரவும் பகலும் நம்மை யாரும் சேதப்படுத்தக்கூடாதபடிக்கு பாதுகாப்பதற்காக அவர் ஜாமக்காரரை தன்னுடைய வாயின் வார்த்தையினால் கட்டளையிடுகிறார். அத்தனை அழகாய் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஏசாயா 66 ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். நம்மை தேற்றுவதற்கு, நம்மை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லையே என்று கலங்க வேண்டாம். நம்மை தேற்றுவதற்கு ஒரு தேவன் நம் அருகிலே இருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். சகரியா 13 எருசலேமின் குடிகளுக்காக திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். நமக்காய் ஒரு ஊற்றை, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். இத்தனை ஆசீர்வாதங்களையும் எருசலேமின் வாழ்விற்குள்ளாய் அவர் வைத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது நாம் இதை அனுபவிப்பதோடு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். இத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த எருசலேமின் வாழ்விற்குள்ளாய் தேவன் வைத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போம். நம்முடைய ஒவ்வொரு நாளும் எருசலேமின் வாழ்வாகவே இருக்கும். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூறு என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த எருசலேமின் வாழ்வை நாங்கள் அனுபவிக்க, மகிழ, கலிகூற கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்க, துதிக்க, ஒவ்வொரு நிமிடங்களும் உமக்கென்று நாங்கள் செலவழிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.